Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. Eben and Lionel. எப்பனும் லைனல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எப்பன் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். லைனல் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தார். லைனலுக்கு எப்படினாலும் ஒரு வேலையை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பில்டிங் ப்ராஜெக்டை வந்து எப்பன் கொடுத்துருந்தார். லைனலும் அதில் ரொம்ப சின்சியராக ரொம்ப தெளிவாக இருந்து நல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்தாரு. எப்பனும் அதை வந்து விற்று நல்ல லாபம் சம்பாதிச்சா லைனலுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் கொடுத்து விட்டார். இது பல வருஷங்களாக நடந்துட்டு இருந்தது. 2 வீடு 5 வீடு 10 வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை வந்து எப்பன் கட்டினார். அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிவிட்டார். லைனலுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், லைனல் இவ்வளோ நாள் நீ வீடு கட்டி கொடுத்த, நல்ல குவாலிட்டியில் கட்டி கொடுத்த, சூப்பராக கட்டி கொடுத்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நான் விற்று நல்ல லாபம் சம்பாதிச்சேன். இப்போ நீ ஒன்றே ஒன்று எனக்கு பண்ண வேணும், பெரிய வீடாக நீ கெட்டு, பெரிய ஒரு பங்களாவாக கட்டி, இது விற்க போகிறதுக்கு இல்லை, எனக்காகவே நான் கட்டுறேன், என் குடும்பத்துக்காகவே நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு எப்பன்னு சொன்னார். லைனல் கிட்ட சொன்னார், நீ எனக்காக அது கட்டுறனால இது வந்து நீ வந்து அன்லிமிட்டெட் பட்ஜெட்டில் நீ பண்ணணும், எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக போடணும், செங்கல் மணல் அந்த சிமெண்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக போடணும், எதுலேயும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் லைனலுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் லைனல் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு சொன்னாங்க, இந்த எப்பன் இருக்காரு, இவர் வந்து இவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போயும் போய் ஆசை தீராமல் ஒரு வீடை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைனலுக்கு வந்து எல்லாமே தவறான ஆலோசனை சொல்லிவிட்டார். லைனலும் என்ன நினச்சாருன்னா, இவருக்கு ஒரு பெரிய வீடு நம்ம நல்ல தரத்தில் கட்டி கொடுக்காம மோசமான ஒரு தரம், 3rd கிளாஸ் குவாலிட்டி, எல்லா ப்ராடக்டும் 3rd கிளாஸ் குவாலிட்டி போடணும்னு நினச்சி விட்டார். அடுத்த நாள் எல்லாமே சிமெண்ட்லேருந்து மணல்லேருந்து எல்லாமே ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் வாங்கி கட்ட ஆரம்பித்தார். வீடு கட்டி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பளபளப்பாக இருந்துச்சு. எப்பனும் வெளிநாட்டிலேருந்து வந்து விட்டார். நல்லா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பன் என்ன சொன்னார்னா, லைனல் இந்த வீடு உனக்காக தான், இந்த வீடு வந்து உனக்காக, ஏன்னா நீ இவ்வளோ நாள் எனக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்து இந்த இவ்வளோ வீடுகளை கட்டி கொடுத்து எனக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிச்சு கொடுத்தியே, அதனால இது உனக்காக ஒரு கிஃப்ட்டுன்னு சொன்னான். லைனலுக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஒரே அழுக கண்ணீர், ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிவிட்டோமே, இதில் நான் நல்ல குவாலிட்டி போட்டுருந்தேன்னா இது இந்த வீடு எனக்காக தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணார். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆமாம் பிரியமானவர்களே, நம்மளும் நான் நல்லா இருந்தேன், நான் சபைக்கு உண்மையாக இருந்தேன், ஊழியக்காரருக்கு உண்மையாக இருந்தேன், அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படைஞ்சேன், நான் கரெக்டாக இருந்தேனே, வாழ்க்கையில் கரெக்டாக இருந்தேனே நம்ம சொல்கிறது வந்து முக்கியம் இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவர் பார்வையில் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் எழுதியிருக்கிறது மத்திய 24:13 முடிவு வரைந்தும் நினைக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். The one who endures to the last will be savedன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம எப்போயுமே பழைய காரியத்தையே நம்ம இப்படி நல்லா இருந்தோம், கரெக்டாக இருந்தோம், அதே பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்காமல் எப்போயுமே ஒரு நாளும் நம்ம கரெக்டாக கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டருக்கு கரெக்டாக இருக்கணும்னு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தோன்னா ஆண்டர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you.